லோகேஷ் கனகராஜ் கிட்ட இப்படி ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கவே இல்லை. டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல லோகேஷ் கனகராஜ் நடிப்புல வெளியாகிருக்க படம் தான் டிசி. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பார்த்துடலாம். படத்தோட முதல் பாசிட்டிவே அனிருத் தான். தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜுக்காக. படம் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து படம் முடிகிற லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் அனிருத்தோட மியூசிக் படத்துக்கு ஹெல்ப் பண்றது நல்லாவே தெரியுது. ஒரு பிஜிஎம் நல்லா போட்டுட்டு அந்த பிஜிஎம் படம் ஃபுல்லா பேஸ்ட் பண்ணாம ஒவ்வொரு சீனுக்கும் சூப்பர் பிஜிஎம்மா இறக்கி அவரோட ஒர்க்கை 100% படத்துக்காண்டி கொடுத்திருக்காரு. படத்துக்கு இசை மிகப்பெரிய பலம். அனிருத்தோட மியூசிக்ல படம் தெம்பா நிக்குது. படத்தோட ரெண்டாவது பாசிட்டிவ் லோகேஷ் கனகராஜ் தான். அவர்கிட்ட இருந்து இதை சுத்தமா எதிர்பார்க்கல. இந்த படத்துல எங்கேயுமே டைரக்டர் லோகேஷ் கனகராஜா தெரிய மாட்டாரு. அவர் ஏத்துக்கிட்டு நடிச்சு இருக்க தேவதாஸ் கதாபாத்திரமா தான் தெரிகிறாரு. அதுவே படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான். லோகேஷ் கனகராஜ் ரொம்பவே நல்லா நடிச்சு இருந்தாரு. படத்தோட மூணாவது பாசிட்டிவ் இந்த படத்துல நடிச்சு இருந்த 2 ஹீரோயின்ஸ் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, வமிகுவா கேபி. சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தியோட ஸ்கிரீன் டைம் கம்மி தான், ஆனாலுமே நல்லா நடிச்சு இருந்தாங்க. வமிகுவா கேபிக்கு தான் ஸ்கிரீன் டைம் அதிகம். ஹீரோக்கு எந்த அளவுக்கு மாஸ் இருக்குதோ அதே அளவுக்கு இவங்களுக்கு இந்த படத்துல மாஸ் இருக்கு. அவங்களுக்கு கொடுத்த வேலைய சூப்பரா மாஸா நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. படத்தோட 4வது பாசிட்டிவ் உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் தான். இவர் இயக்குன முந்தைய படங்கள்ல ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆடியன்ஸை ரொம்பவே சோதிச்சிருவாரு. ஆனா இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே சும்மா படபடன்னு பட்டாசு மாதிரி வெடிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி லேகான சீன்ஸே இல்ல. அதுவே படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். படத்தோட 5வது பாசிட்டிவ் எடிட்டிங். சும்மா தேவையில்லாத சீன்லாம் கசகசன்னு வைக்காம எந்த சீனை காட்டினா ஆடியன்ஸுக்கு புரியுமோ அதை மட்டும் கரெக்டா கட் பண்ணி வச்சது ஆடியன்ஸுக்கு படத்தை பாக்குறதுக்கு நல்ல என்கேஜிங்கா இருந்துச்சு. படத்தோட 6வது பாசிட்டிவ் படத்துல வச்சிருந்த ஃபைட் சீன்ஸும் கன் ஷூட்டிங் சீன்ஸும் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு சூப்பரா இருந்துச்சு. 7வது பாசிட்டிவ் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருக்க கெமிஸ்ட்ரி இப்ப சமீபமா வந்த எந்த படங்கள்லயும் சரியா இல்ல. ஆனா இந்த படத்துல 2 பேரோட கெமிஸ்ட்ரியும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கெமிஸ்ட்ரிங்கிறது சும்மா கட்டி பிடிச்சி உருள்றது கிடையாது. அந்த 2 கேரக்டரும் கண்ணுலயே பேசிக்கணும். அது இந்த படத்துல நடந்துச்சு, ஒர்க் அவுட்டும் ஆயிருந்துச்சு. 8வது பாசிட்டிவ் சினிமோட்டோகிராஃபர் தான். ஒளிப்பதிவும் கேமரா ஆங்கிளும் அவங்க காட்டின லொகேஷன்ஸும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லா கேரக்டரையும் அழகா காட்டி இருந்தாரு. இப்ப படத்துல இருந்த நெகட்டிவ்ஸ பார்க்கலாம். படத்தோட 70% கன் ஃபயரிங் சீன்ஸ்லயும் வைலண்டான சீன்ஸ்லயுமே போயிருது. ஜெனரல் ஆடியன்ஸுக்கும் வன்முறை காட்சிகள் அதிகமா விரும்பாத ஆட்களுக்கும் இந்த விஷயம் கொஞ்சம் வெறுப்பை ஏற்படுத்தலாம். இல்ல நான் கேங்ஸ்டர் படங்கள் எல்லாம் விரும்பி பார்ப்பேன், எனக்கு பிளட் சீன்ஸ் கன் ஃபயரிங் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்கு இந்த விஷயம் மைனஸாவே தெரியாது. இந்த படத்தோட ஹீரோ பல வன்முறை சம்பவங்கள்ல ஈடுபடுறாரு. அதை பார்த்துட்டு இதுதான் ஹீரோயிசம்னு இளைஞர்கள் வன்முறையை கையில எடுக்க கூடாது. வன்முறை பெரும் குற்றம். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன். படம் ஏ சர்டிபிகேட் மூவி. படத்துல செக்ஸுவலா எந்த சீன்ஸையும் காட்டலனாலும் ரத்த காட்சிகளும் வன்முறை காட்சிகளும் அதிகமாவே இருக்கு. தகாத வார்த்தைகளும் படத்துல பேசுறாங்க. 18 வயசுக்கு கம்மியா இருக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கவே கூடாது. இதயம் பலவீனமானவங்களும் கர்ப்பிணி பெண்களும் வயதானவர்களும் இந்த படத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. கேங்ஸ்டர் படங்களையும் வைலன்ஸான படங்களையும் நீங்க விரும்பி பார்க்கிற ஆளா இருந்தா உங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த படம் ஒரு பக்காவான தியேட்டர் மெட்டீரியல். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய நல்ல படம் தான் இது. இந்த படத்துக்கு என்னோட மதிப்பெண் 100க்கு 75. இதே மாதிரியான மூவி ரிவ்யூஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த படத்துல வந்து சந்திக்கிறேன். பாய்.